ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே வீடியோவில் ஹிந்துக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய இந்த இளைஞருக்கு பாராட்டுக்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இவங்களுடைய ஹிந்து அறநிலையத்துறையுடைய உண்மை முகம் எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. கோயிலுக்கு போனோம், காசு கொடுங்க. அப்பாட்ட வாங்கிக்கோடா. பா கோயிலுக்கு போகிறேன், அம்மா உன்ட்ட காசு வாங்கி சொல்லிச்சு. எவ்வளோடா? நான் 5 புஷ்டி கிலோ வந்துருவேன். ஒரு 400 ரூபா கொடுப்பா. அது 400 ரூபாயா? இன்னும் கொஞ்சம் கணக்கு சொல்ல பார்ப்போம். கணக்கு வேற சொல்லணுமா? வாங்க, நுழைவு கட்டணம் 60, கார் பார்க்கிங் 20, செருப்பு டோக்கன் 5, செல்ஃபோன் டோக்கன் 10, அர்ச்சனை தட்டுக்கு 50, அர்ச்சனை டிக்கெட் 10, தர்சன டிக்கெட் 100, உண்டியல் காசு 11, அர்ச்சகர் தட்டுக்கு 10, பிரசாதத்துக்கு 50, ஆக மொத்தம் 326. அதுக்கப்புறம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு டொனேஷன் கொடுக்கணும். அப்புறம் 4 நாட்டுக்கோழி முட்டைக்கு 40 ரூபா. போறது கோவிலுக்கு முட்டை இருக்கிறா? முட்டை எனக்குப்பா. இப்பெல்லாம் கோயிலுக்கு வரவங்க அறநிலையத்துறைக்காரங்க அடிக்கிறாங்களாம். அடிதாங்க வேணாமா? நீங்க கோயில்ல போய் சாமி கும்பிடுற, நான் ஏன் அறநிலையத்துறைக்காரனும்? அது வேற ஒன்றும் இல்லைப்பா. நீ ஏன் மதம் மாறாம இன்னும் இந்துவாவே இருக்கேன்னு சொல்லி திராவிட மாடலின் தண்ட வசூல், நம்ம திராவிட சுல்தான்களின் நவீன ஜிசியா வரி. அடம். நம்ம திராவிட சுல்தான்களின் நவீன ஜிசியா வரி. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க நண்பர்களே. இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அனைத்தும் முற்றிலும் உண்மை. அதாவது ஹிந்து அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு துறை நம்ம ஹிந்து மக்களிடம் எந்தெந்த வகையில் பணத்தை பறிக்க முடியுமோ பறித்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலில் கோவிலுடைய நல்ல காரியத்திற்கு அதை யூஸ் பண்ணணும். பல கோவில்கள் சிதைந்து அழிகின்ற தருவாயில் இருக்குது. ஆனால் அந்த கோவிலெல்லாம் அவங்க சீரமைக்கிற மாதிரியே நமக்கு தெரியல. திருவண்ணாமலையில் ஒரு கோவிலில் மேலே, அதாவது அந்த கோவில் மேல் தளத்தில் டிராயிங்லாம் வரைஞ்சிருப்பாங்க. நம்மளுடைய சிவன், பார்வதி மற்றும் மற்ற கடவுள்களுடைய வரைபடங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த வரைபடத்தில் சிவனுடைய முகத்தில் ஒரு ஆணி அடித்து அதில் ஃபேனை சுற்றிட்டு இருக்கு. இது மாதிரி தான் இவங்க ஹிந்து அறநிலையத்துறை நம்ம கோவில்களை சீரழித்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம கோவிலில் உள்ள பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதில் செதுக்கப்பட்ட வரையப்பட்ட வரைபடங்கள் மற்றும் ஓவியங்களை எல்லாம் சிதைத்து அதை பராமரிக்காமல் இதுபோல் அழித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த லட்சணத்துக்கு தான் ஹிந்துக்கள்கிட்ட ஒவ்வொன்றுத்துக்கும் காசு, டோக்கனு, டிக்கெட்டு அப்படின்னு பணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேணாம், உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹிந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவிலில் போயிட்டு சும்மா நீங்கள் நோட் பண்ணுங்களேன், அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்கள் பேப்பரே ஃபுல்லாகிற அளவுக்கு நீங்கள் நோட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு அந்த ஒவ்வொரு கோவில்லையும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இதை ஹிந்து அறநிலையத்துறையை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் பணத்தை பறிக்கிறதுல மட்டும் குறிக்கோளாக இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்.